எனக்கு வந்து இந்த சகுனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெரிய அபிப்பிராய பேதம் இருந்தது. பொதுமக்களுடைய கருத்தோடு, ஜென்ரலான பொதுமக்களுடைய கருத்தோடு பெரிய அபிப்பிராய பேதம் இருந்தது. அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து விதவைகள் வந்து ஒரு அபசகுணமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நம் மக்களிடம் உண்டு. இது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம், அராஜகத்தின் உச்சக்கட்டம். இது ஒரு வகையான ரவுடிசம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பெண்ணாக இருந்தாலும், அவருடைய கணவன் கொடுமையே படுத்தியிருந்தாலும், தங்கத்தாரகை போல பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும், பெண்ணுக்கு கணவர் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் இறந்து போயிடுறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 99.99% அவங்க வந்து சுடுகாட்டுக்கு போகாத பணமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்னுடைய பார்வையில். அப்படிப்பட்ட பெண்களை நாம் தான் சரியாக நடத்த வேண்டும். நாம் தான்னா அந்தந்த யார் யார் வீட்டில் அது போல் விதவைகள் இருக்காங்களோ, கணவனை இழந்தவர்கள் இருக்காங்களோ, கணவனை பிரிந்தவர்கள் இருக்காங்களோ, நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுடைய சுற்றம், அவங்களோட உறவுகள் எல்லாருமே. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதோ வந்து பெரிய தப்பையும் தவறையும் செய்துவிட்டு நம்ம ஏதோ போனால் போதும் சோறு போடுற மாதிரி நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹவுஸ் உண்டு. அவர்களுக்கு தெரியாத உண்மை என்னென்னா, அவங்க வந்து ஒரு எந்திரம் தான் வேலை பார்க்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க அவங்களோட வியாபாரத்திற்கு. அவங்களுடைய தங்கை வாழ்க்கையை தொலைச்ச பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து உச்சத்துக்கு போனதுன்ற உண்மை அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சின்ன வீட்டில் வச்சு அவங்கள அடைச்சி ஒரு மாதிரி ஒரு லைஃப்பை ரன் பண்ணிட்டுருக்காங்க. இது உண்மையிலே நடந்த விஷயம், நடந்து கொண்டிருக்க விஷயம். என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா, பொதுவாக நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சொல்கிறேன். என்னுடைய வியூ பாயிண்ட்லேருந்து என்னுடைய அம்மா வந்து, அதாவது என்னுடைய தந்தையார் இறந்த பிறகு எங்கள் அம்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஒரு டல் ஃபிகர் ஆகிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கூழோ கஞ்சியோ, கணவர் கையால் பணம் வாங்கி ஒரு செலவு பண்ணுறது எப்படி, பிள்ளை கையால் வாங்கி செலவு பண்ணுறது எப்படி. நம்ம என்ன தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும், ஒரு பாவாடை வாங்கணும், ஒரு ஜாக்கெட் வாங்கணும் கூட பணம் எங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கும், எடுத்து செலவு பண்ண போகிறாங்க. பட் அது வந்து அந்த கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கணவராக இருக்கிற இடத்துலையும் பிள்ளையாக இருக்கிற இடத்துலையும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன, நீங்கள் என்ன தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும். ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அம்மா அப்படி தான் ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது, எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய ஒரு நபர், எங்கள் அம்மா வந்து அவர் வேலைக்கு போகும்போது எதிர்க்க வந்தாங்கன்னா உடனே அவர் உள்ளே போயிடுவார். ஆக்சுவலாக அவர் நல்ல மனிதர், சில தவறுகள் தப்புகள் பண்ணாலும் யார் வம்புக்கும் பிரச்சனைகளுக்கும் போகாத அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்கக்கூடிய மனிதர். ஆனால் அவங்க மனைவி வந்து ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா வந்து பாவாடை மேலே ஒரு டாப்ஸ் தான், இப்படி தான் வந்து ரோட்டிலே சுற்றுவாங்க. பெண்கள் உடுத்தக்கூடிய இன்ஸ்கர்ட் பாவாடை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி வந்து ஓன்னு கத்தி பேசுவாங்க, ஓன்னு சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாத குணாதிசயங்கள் எல்லாமே அந்த பெண்ணுக்கு உண்டு. அவங்க வந்து அவங்க கணவர் சப்போஸ் எங்கள் அம்மா எதுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே உள்ளே போய்ட்டு தண்ணி கொடுத்து உடனே விபதிலாம் வச்சு பேக் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து எனக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஃப்ராடுலண்ட் ஒரு கேஸில் மாட்டுறாரு. பேப்பரில் வந்தப்போ தான் நமக்கு தெரியுது வந்து அவங்க ஒரு நேர்மையான தொழிலில் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நம்மளுடைய பிரச்சனை அது கிடையாது. அவங்க எப்படியாவது இருந்துட்டு போகிறாங்க, என்ன வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. பட்டு பண்ணுற திருட்டு தொழிலுக்கு இதெல்லாம் சகுனம், இந்த அளவுக்கு சகுனம் பார்க்கணுமா அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எத்தனை முறை என்னுடைய அம்மா மனசு குமுறி இருக்கும், என்னடா அது நமக்காக உள்ளே போகிறாங்கன்னும் போது அவங்க தாமதப்படுத்துவாங்களே தான் வெளில போகிறது உள்ளே வர்றது அப்படின்றத. அப்போது அந்த எண்ணம் தான் அவங்கள ஜெயிலுக்கு போக வைக்குது. அவன் பண்ணது பெரிய தப்பு, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தவங்க யாரோடைய குமுறல் தான் அந்த இடத்துல அவங்களுடைய இயலாமை தான் அவங்க மற்றவனுக்கு பிரச்சனை கொடுக்குது. யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்படுறவங்களுடைய இயலாமை தான் அந்த பாதிக்கப்பட வைத்தவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்றத பாதிப்பை கொடுத்துட்ருக்க அத்தனை ஆண்களும் பெண்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ விதவை என்ற ஒரு சகுனம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சகுனமாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெண் கணவரை இழந்த பிறகு அவங்க வந்து கணவருக்கும் சேர்த்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, சரியாக வாழ்க்கையை திட்டமிடுற பட்சத்தில். அப்போ 2 பேர் வராங்க,
அப்போ நல்ல விஷயம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்து. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. கொஞ்சம் நான் திரும்ப வந்து என்னை வந்து நிறைய பேர் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் நீங்கள் நிறைய ஜாதியை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நான் யார் கூட மிங்கிள் ஆகணும்னா அவங்களோட நல்ல குணாதிசயங்களை பற்றி பேசுகிறது தவறு கிடையாது. என்னை வந்து வளர்த்தது வந்து இன்றைக்கும் எனக்கு இப்போ நான் 71 பிறந்து இந்த நொடி வரைக்கும் இருக்கேன்னா எனக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னால் வந்து நிற்கக்கூடிய மக்கள் என்னை வளர்த்த யாதவ மக்கள் தான். சென்னை பட் ரோடில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பட் ரோடுன்ற ஊரில் என்னை வளர்த்தவங்க இருக்காங்க. நான் அங்கே தான் வளர்ந்தேன். மேபி அவங்களுக்கு ஆண்டாள் பிரதான தெய்வமாக இருக்கலாம், ராமர் பிரதான தெய்வமாக இருக்கலாம். எனக்கு அப்போல்லாம் ஆண்டாள் தெரியாது. நான் அசைவம் சாப்பிட்டது அங்கே தான் கற்றுக்கிட்டேன், உரி அடிக்கிறது அங்கே தான் கற்றுக்கிட்டேன் போது அவங்களோட குணாதிசயங்களை சொல்லும்போது அது ஜாதிய விஷயமாக பார்க்குறது தவறு. எனக்கு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய கல்லர் சமுதாய மக்கள் தான் நான் வந்து என்னுடைய தொழிலில் வந்து நான் பெரிய ஆளானது காரணம். நான் மறக்கவே முடியாத ஃபிகர் வந்து என்னுடைய 6 நண்பர் என்னுடைய கல்லூரியில் எனக்கு 2 வருஷம் முன்னாடி படித்த செந்தில்குமார் வாண்டையார், பையங்கானாடை சேர்ந்தவர். எனக்கு ஒரு பெரிய அவர் அறியாமலே எனக்கு ஒரு பெரிய பின்புலமாக இருந்துட்டார் ஒரு நேரத்தில். இன்றைக்கும் வந்து நான் விரும்பி போகக்கூடிய சில நண்பர்கள் வீடில் அவர் வீடும் ஒன்று. அது எல்லாம் உரிமையாக பேசுவோம் அவர்கிட்ட. அவர் பொண்ணு என்னோட 3வது குழந்த மாதிரி அது ஒரு பார்த்தாலே ஒரு அங்கிள்னு ஒரு ரொம்ப பிரியமாக இருக்கும், பெரிய டான்ஸர். ஸோ அவங்கள பற்றி பேசல வந்து ஒரு தவறு இல்லை. 3வது வந்து இப்போ நான் சொல்ல வர விஷயத்துக்கும் இந்த 3வது சமுதாய மக்களுக்கும் தொடர்பு உண்டு. நான் நிறைய வந்து தருமபுரியிலேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்செங்கோடு, திருப்பூர், ஈரோடு, பவானி, இப்படி பெருந்துறை இப்படியே ட்ராவல் பண்ணதுனால, சேலம் இந்த ஏரியாவை ட்ராவல் பண்ணதுனால கொங்கு வேளா மக்கள் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு நட்பு உண்டு அந்த மக்களோட. அவங்களுடைய பற்றி நான் நிறைய அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய கோவில்கள் பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. அந்த வகையில் அவங்களுடைய கூட்டங்களாக பிரித்து வாழ்ந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து செம்புத்தன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த செம்புத்தன் கூட்டத்துக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது, ஆயா கோயில்னு சொல்கிறாங்க. அழியா இலங்கையம்மன் சொல்லிட்டு ஆண்டவளூர் கேட் பக்கத்தில் கூனம் வேலைப்பட்டின்னு ஒரு ஊரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலில் போய் ஒரு குறி கேட்குற பழக்கம் வச்சுருக்காங்க. என்ன குறி அப்படின்னு சொன்னால், சப்போஸ் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க. சாமிக்கிட்ட வேண்டிட்டு ஒரு 300-400 மீட்டர் நடக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வந்து அவங்களே வரையறுத்து நடக்கிறாங்க. அப்போது ஒரு வால் நீண்ட கரிக்குருவி வலமிருந்து இடம் போனால் அதை நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சமீட்சை கொடுத்ததாக எடுத்துக்கிறாங்க. அது இடமிருந்து வலம் போனால் அது வந்து வேண்டாம், பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அது வரவே இல்லைன்னா இன்னொரு நாள் போய் அதே போல் சகுனம் பார்க்குறாங்க. அது ஒரு பாடல் உண்டு, வால் நீண்ட கரிக்குருவி வலமிருந்து இடம் போனால் கால்நடையாய் போறணும் கனக தண்டிகை ஏறுவானேன்னு சொல்லிட்டு ஒரு சொற்சொடர் உண்டு. அது இதுக்காகவே உருவான விஷயம். பொதுவாக இஸ்லாம் மார்க்கம் வந்து இது போல் சகுனங்களை நம்புறதில்லை. ஆனால் இந்த மக்கள் எப்படி வந்து ஊட்டியில் படுகர் இன மக்கள் இருக்காங்களோ அவங்க ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதில்ல, ஜாதகமே குறித்து வைக்கிறதில்ல. ஆனால் அவங்க எல்லாம் செல்வ செழிப்போட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைஃப் லீட் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ செட் ஆஃப் பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா யூஎஸ் யூகேல செட்டிலாக இருக்காங்க. அவங்களாம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அதே போல் இந்த பறவையுடைய சகுனம் பார்த்து கல்யாணம் பண்ணுற இடத்துல இல்லை வந்து ஒரு வண்டி வாங்குறாங்க, ரிக்கு போடுறாங்க, போர் வண்டி வாங்குறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஎன் பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் ஓனர் வந்து இந்த கூட்டத்தை சேர்ந்தவர். அந்த சொம்புத்தன் கூட்டம்னா அவங்களுக்கு இன்னும் 4-5 கோயில் கூட இருக்கலாம். ஆனால் பிரதான கோயிலாக நான் பார்ப்பது வந்து இந்த ஆயா கோயில், அழியா இலங்கையம்மன் கோயில். அப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்காக சரி நண்பர்கள் சொன்னாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு தொழிலுக்காக நான் வந்து அந்த நானும் பார்க்குறேன். என் நண்பர் பெரியமல்லி சரவணன் பார்க்கும்போது அது வழி கொடுக்கல, அந்த பறவை வந்து வளமிருந்து இடம் போகலை. அப்போ வேறு என்னோடய நண்பர் வந்து அவங்க ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்போ ஜோதிடம் வந்து கூட்டு தொழில் செட் ஆகாதுன்ற ஒரு விஷயம் வருது. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலி என்னோடய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ கூட்டு தொழில் பண்ணாத, சுப்பிரமணியன் பண்ணலாம், என்னோடய மனைவி பேரில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம், தட் இஸ் ஓகே. நீ உன்னோட பேரில் பண்ணாதனும்போது நல்ல ஆட்கள் சொல்லும்போது நல்ல விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஜோதிடம் என்பது இந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போது இந்த இடத்துல இதுவும் அந்த சகுனம், இந்த குறி அந்த பறவை பறக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு கணக்கில். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கரிக்குருவி எப்போதுமே கரிக்குருவியை பார்த்தாலே ஒரு பெரிய வாழ்நின்ற கரிக்குருவியை பார்த்தாலே நல்ல சகுனமாக நான் பார்க்குறேன் என்னுடைய அனுபவத்தில். நான் மக்களை வந்து அறியாமை நோக்கியோ
இல்லை ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி திசை திருப்பில் நான் வந்து கொண்டு போக விரும்பலை. என் லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இதே பொதுவாக வந்து அந்த இஸ்திரி போடுறவங்களாம் வந்து நம்ம வண்ணான்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ரொம்ப அற்புதமான மக்கள். அவங்க வந்து அது வந்து கிராமப்புறத்தில் அந்த இஸ்திரி போடுற சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்தால் மிகப்பெரிய நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது. அது உண்மையான பொதுவாகவே எனக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்மளை விட யாரெல்லாம் வந்து சோஷியலி பேக்வேர்டாக இருக்காங்களோ, நான் வந்து கேஸ்ட் வைஸ் சொல்லலை, அதாவது வந்து தலித்து, இப்போ தலித் ஷெட்யூல் காஸ்ட்டில் 2 பிரிவுகள் இருக்காங்க. ஒன்று எங்கள் ஊர் பக்கக்கூடிய பல்லர் சமுதாய மக்கள் இருக்காங்க, அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் இருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து பேக்வேர்டில் இருந்தவங்கள அவங்கள வந்து அந்த டைமில் சரியான லீடர்ஸ் இல்லாதனால அவங்கள வந்து தவறுதலாக பட்டியலத்தில் சேர்த்துருக்காங்க.